வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு காலையில் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு அவங்க மாம்பழ புட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரெசிபியெல்லாம் அவங்க கொடுத்தது தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே, ஷால் வி கட் தி மேங்கோ. நம்ம கட் பண்ணலாம். ஏய், இதை கட் பண்ணுறது கத்தியே சரியில்லைங்க. நானே எடுத்துகிட்டு வர அவசரத்தில் சரி தான் நம்ம கட் பண்ணிடலாங்க. அப்படியே கட் பண்ண இந்த மாதிரி ஒரு அருமையான பீஸு கிடைக்கும். சாரி, இதில் இப்போ பல்ப் எடுக்க போகிறது இல்லை. நம்ம இப்போ எனக்கு ரொம்ப ஜாமான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. இதுலேருந்து இப்போ நம்ம பல்ப் எடுக்கலாம். இந்த டிவிலலாம் காட்டுற மாதிரி இப்போலாம் வராது போல இருக்குது. என்ன நமக்கான இந்த மாதிரி தான் வருது. டிவிலலாம் அருமையாக வருங்க. இந்த ஐஸ்கிரீம்லாம் தோண்டும்போது வரும்ல, அப்படியே சூப்பராக இருக்கும் டிவியில் பார்க்குறதுக்கு. இவன் என்னன்னா இப்படி வந்துட்டு இருக்கான். எக்ஸ்ட்ரா பல்ப்பு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு சொல்கிறத இன்னைக்கு எனக்கு என்றைக்குமே கிச்சன் சுத்தமாக தான் இருக்கணும். நான் குளிக்கிறோட எனக்கு கிச்சன் சுத்தமாக இருக்கணும் மக்களே. ஓகே, வாங்க இது இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் போகலாம். வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அரைச்ச தளத்தில் நம்ம தட்டிக்கலாம். ஜம்முன்னு இதனால் வெளிச்சப்படுத்தலாம். நம்ம கையை யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் கையை கழுவிட்டு யூஸ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, 4 பேர் சாப்பிடுவாங்க நம்ம சமைச்சதை. ஓகேவா? இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் மாதிரி வச்சிருந்த மாம்பழம் எல்லாத்தையும் நம்ம இதில் உள்ளே போட்டுக்கலாம். அதாவது எவ்வளோ மாவு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் இதே முடிச்சிருவேன். ஸோ அதனால் நான் நிறைய தான் பண்ண போகிறேன். அதனால் இது எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிட்டேன் உள்ள. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதை இப்போ மாவு கொட்ட போகிறோம். இது நான் புட்டு மாவு தான் வாங்கிக்கிறேன். அரிசி மாவு கேட்டேன். அவங்களுக்கு வேறு ஏதாவது இடியப்பம் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து புட்டு மாவுன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் அரிசி பழம் பார்த்து அரைச்சிக்கிட்டு அதை புட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம உள்ள தொட்டலாம். இப்போ நம்ம இது பிசையலாம். எப்படி பிசைகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வரட்டுன்னு பிசையக்கூடாது. பொறுமையாக அப்படி பதம் பார்த்து தான் பிசையணும். அதாவது 5 விரலில் மட்டும் தான் பிசையணும். நீங்கள் பாட்டு சோறை குழச்சடிக்கிற மாதிரி உள்ளே போட்டு விரவிடக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக பிசையணும். நம்ம பிசைஞ்சால் கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். பிசைஞ்சாச்சு உறவுகளே. இப்போ நம்ம கரெக்டாக பதம் முக்கியம் உறவுகளே. இந்த மாதிரி அப்படியே புட்டுக்கு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் பதம் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா மாவு பழத்தை போட்டேன். எனக்கு பிசு ஆயிடுச்சு. திருப்பி நான் வந்து எக்ஸ்ட்ரா மாவு போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு தனியாக. ஸோ பி கேர்ஃபுல்லாக இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ அளவுனா உங்களுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் எனக்கு. ஸோ நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடலாமா என்ன கேட்டிங்கன்னா போடலாம். அது எதுவும் இது கிடையாது. ஸோ உப்பு போடலாம். ஜீனி வேண்டாம். உப்பு போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைய. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை இதை கட் பண்ணுறோன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் புட்டில் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து மாம்பழம் தேவை. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த மாம்பழத்தை கட் பண்ணுறோம். என்னங்க பண்ணுறது, இந்த கட்டிங் நமக்கு வரவே மாட்டேங்குதுங்க. கட் பண்ணி வச்சு மாம்பழத்தை இப்போ நம்ம பீஸாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோடை போட்டுட்டு அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி போட்டு இப்போ பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்லைஸ் படத்தில் வர விளம்பரம் மாதிரி அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கா, நச்சுன்னு இருக்கா? இப்போ நம்ம இதை அப்படியே வரடி எடுத்துட வேண்டியதான். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸாக மாம்பழங்கள் ஸ்டஃபிங்க்கு கிடைத்து விடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிரைண்டரில் வந்து தேங்காய் திருவ போகிறோம். எதுக்குன்னா புட்டில் போது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தேங்காய் ஸ்டஃபிங்க்கு. ஸோ நம்ம இப்போ தேங்காய் திருவிடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் டேடி எங்கள் மம்மி கஷ்டப்படக்கூடாதுன்னு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டு கையை வச்சு இதாகிறோமே. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம திருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து தேங்காய் திருவுறதுக்கு கை வந்து கொஞ்சம் எசக்கா போயிட்டு இருந்தது. அதனால் எங்கள் அம்மா நீ போட்டு அழுத்தக்கூடாதா, பொறுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களே எடுத்து எல்லா பக்கமும் சுற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங்க்கு மேங்கோ ரெடி ஆயிடுச்சு, தேங்காயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ புட்டுக்கு முக்கியமான தேவை அந்த புட்டு குழல். அது நம்மகிட்ட இருக்குது. நம்ம எடுத்து ரெடி பண்ணலாம். புட்டு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா இப்படி தண்ணி ஊற்றி ஹீட் ஆனால் தான் கரெக்டாக ஆவி வந்து புட்டை ரெடி பண்ணும். ஸோ அதனால தான் நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும்.
போட்டாச்சு, சூப்பராக போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுக்கு நம்ம தேங்காயை வந்து இதில் போட போகிறோம். இப்போ நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு மாம்பழம் போடாமல் தேங்காய் போடுறோம்னா, ஏன்னா தேங்காய் போட்டால் தான் சீக்கிரம் வெந்து மேலே ஆவி வரும். அப்போ தான் உங்களுக்கு புட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து மாம்பழம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எப்படி போடுறோம்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் மாம்பழம் மாவு, திரும்பி அடுத்து தேங்காய் மாம்பழம் மாவு, திருப்பி எடுத்து லாஸ்ட்டாக முடிக்கும்போது தேங்காய் மாம்பழம் அப்படி போட்டு முடிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் சூப்பராக வரும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பிடிச்சி இந்த சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். இதை நம்ம இப்போ ஹீட் பண்ணலாம். ஓகே, ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து மாட்டிடலாம். ஓகே ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூடி போடலாமா? இப்போ நம்ம வந்து புட்டை உள்ளது எடுத்தாச்சு. இப்போ நம்ம தட்ட போறோம். தட்டுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ்ல சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இதில் வந்து மாம்பழத்தை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாட்டு சக்கரை. ஸோ நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம இதில். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம சூடாக இருக்குதுங்க, செம்ம சூடாக இருக்குதுங்க. ஓ, இதே லைட்டாக மாம்பழத்தை வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. அப்படியே மாம்பழ ஃப்ளேவரு நாக்கில் நடன மாடுது. சத்தியமா சொல்ல சூப்பரா இருக்குங்க. பயங்கர டேஸ்டா இருக்குதுங்க. ஏங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க. இன்னொன்று, போன வாட்டி பண்ண ப்ரான் பிரியாணி நமக்கு ஃபெயிலியர். ஆனால் இப்போ பண்ண இந்த மாம்பழ புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதை நம்பி வீட்டில் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள், பயங்கர டேஸ்ட்டாக வந்துருக்குது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.